ஓகே. ஸோ 2 நாளைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் அதுல இருக்கும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இ ரக்த் கோஷ். ஸோ இந்த இ ரக்த் கோஷ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு வெப்சைட் ஓகேவா? ஸோ இந்த வெப்சைட்ல என்ன ரெஜிஸ்டர் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம கண்ட்ரில இருக்க எல்லா பிளட் பேங்க் ஓகேவா? பிளட் பேங்க்ல என்னென்ன பிளட்ஸ் எல்லாம் வந்து இருக்குது அப்படிங்கிறத அவங்க வந்து இந்த போர்ட்டல்ல வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இ ரக்த் கோஷ் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இது ஸ்டார்டிங்ல இருந்து இருக்கு. இப்போ என்ன அப்படின்னா, கண்டிப்பா இதுல ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பல்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதான் நியூஸ்ல வந்திருக்கு. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, சாம்ராட் சம்பிரிதி. ஸோ இந்த சாம்ராட் சம்பிரிதி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா, சமண அருங்காட்சியகம் ஓகேவா? ஸோ சமணர்களுக்கான அருங்காட்சியகம். இதை எங்க ஓபன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, குஜராத்ல காந்தி நகர்ல ஓபன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இந்த சம்ராட் சம்பிரிதி அப்படிங்கிறது யாரோட பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மௌரிய பேரரசரான அசோகர் இருக்கார் இல்லையா? ஸோ அசோகரோட பேரனோட பேரு தான் இந்த சாம்ராட் சம்பிரிதி அப்படிங்கிறது. அவரோட பேர்ல தான் இந்த சமண அருங்காட்சியகம் அப்படிங்கிறது அமைச்சிருக்காங்க குஜராத் காந்தி நகர்ல. ஸோ இதுல வந்து நீங்க இப்ப என்ன நோட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா, என்னென்ன தலைவர்களோட நினைவிடங்கள் எந்தெந்த பிளேஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சட்டன் சொல்லணுமா சீக்கிரம் எழுதிப்பீங்களாமா. ஓகேவா? எழுதுங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, ராஷ்டிர பிரேரணா தளம். ராஷ்டிர பிரேரணா தளம். ராஷ்டிர பிரேரணா தளம். பிரேரணா ஸ்தல் அப்படிங்கிறது. ஸோ இது எங்க இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். ரீசெண்டா தான் வந்து இது பண்ணியிருப்பாங்க. மோடி வந்து தொடங்கி வச்சிருப்பாரு 2025ல. 3 பேரோட ஸ்டாச்சு வந்து இந்த இடத்துல இருக்கும். ஓகே. சோ லக்னோல இருக்கு. ஓகேவா? லக்னோல. யூபி லக்னோ. ஓகேவா? அங்கதான் இருக்குது. ராஷ்டிர பிரேரணா ஸ்தல். லக்னோல இருக்கக்கூடியது. சோ இங்க யாரோட இதெல்லாம் இருக்கு ஸ்டாச்சு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடல் பிகாரி வாஜ்பாய். சோ இப்போ அடல் பிகாரி வாஜ்பாய்க்கு எத்தனையாவது பர்த்டே அப்படிங்கிறது செலிப்ரேட் பண்ணிருப்பாங்க? எஸ் 100. ஓகேவா? இன்னும் 2 பேருக்கு 125வது பர்த்டே செலிப்ரேட் பண்ணிருப்பாங்கல்ல, யாருக்கு? பிர்சா முண்டாக்கும் வல்லபாய் பட்டேல். பிர்சா முண்டா வல்லபாய் பட்டேலுக்கு. சோ இதுக்காக ஒரு கமிட்டி போட்டு அந்த கமிட்டிக்கு ஒரு ஹெட் இருந்திருப்பார்ல, யார் அவர்? மோடி தான். எஸ் மோடிஜி. ஓகேவா? அவரோட தலைமையில தான் ஒரு கமிட்டி அப்படிங்கறது அந்த செலிப்ரேஷன் கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. ஓகே. அப்ப இங்க யார் யாரோடது இருக்குன்னா, அடல் பிகாரி வாஜ்பாய், பண்டிட் தீன் தயாள் உபாத்யாயா. எஸ் பண்டிட் தீன் தயாள் உபாத்யாயா. இன்னொருத்தர் ஷியாம் பிரசாத் முகர்ஜி. ஓகேவா? தீன் தயாள் உபாத்யாயா. தீன் தயாள் உபாத்யாயா. இன்னொருத்தர் பார்த்தோம் அப்படின்னா ஷியாம் பிரசாத் முகர்ஜி. ஓகேவா? சோ எழுதிட்டீங்களா? சோ இவங்க 3 பேருக்கு தான் ஓபன் பண்ணிருப்பாங்க. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, டிசம்பர் 25 அன்னைக்கு ஓபன் பண்ணி வச்சிருப்பாங்க பிஎம் மோடி. சோ டிசம்பர் 25 வந்து என்ன டே? அடல் பிஹாரி வாஜ்பாய் பர்த்டே. எஸ், அது என்ன டேவா செலிப்ரேட் பண்றோம்? நல்லாட்சி தினம். ஓகேவா? சோ நல்லாட்சி தினம் அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்றோம். அந்த அன்னைக்கு தான் வந்து குட் கவர்னன்ஸ் டே. ஓகேவா? அந்த குட் கவர்னன்ஸ் டேல தான் இந்த ராஷ்டிர பிரேரணா ஸ்தல் அப்படிங்கறத ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. சோ அடுத்தது பாத்தீங்கன்னா, மகாத்மா காந்தியோட நினைவிடத்துக்கு பேர் என்ன அப்படின்னா என்ன பேர்? ராஜ்காட். ராஜ்காட். சோ இது எங்க இருக்கு அப்படின்னா டெல்லியில இருக்குது. ராஜ்காட், டெல்லி. மகாத்மா காந்தியோடது. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, ஜவஹர்லால் நேருவோடது சாந்திவனம். சாந்திவன் இங்கிலீஷ்ல. சோ இதுவும் டெல்லியில தான் இருக்கும். இந்திரா காந்தியோடது, இது வந்து நேரு. இந்திரா காந்தியோடது பாத்தீங்க அப்படின்னா சக்தி ஸ்தல். சக்தி ஸ்தல். சோ இதுவும் டெல்லி தான். சோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, ராஜீவ் காந்தியோடது. ராஜீவ் காந்தியோடது வீர் பூமி. வீர் பூமி. சோ இதுவும் டெல்லியில தான் இருக்கு. சோ அடுத்து லால் பகதூர் சாஸ்திரி.
ஸோ இவரோடது விஜய் காட். ஸோ இதுவும் டெல்லியில தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து BR அம்பேத்கர். அம்பேத்கரோடது பாத்தீங்க அப்படின்னா ஸ்லோவா சொல்றேன். நான் இது ஸ்கிரீன்ல எழுதிட்டு வரேன், நீங்க அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க. ஓகேவா? சைத்யா பூமி. அம்பேத்கரோடது சைத்யா பூமி மும்பைல இருக்கு. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் எழுதிட்டீங்களா? எழுதிட்டீங்கன்னா தம்ஸ் அப் போடுங்க. லாஸ்ட் பிராண்டிடம் செப்டம்பர் 25 டிசம்பர் 25 ஆரம்பிச்சு ஓபன் பண்ணி வச்சது டிசம்பர் 25 தான் இந்த கொடுத்துருக்கோம். வாஜ்பாய்ல டிசம்பர் 25 தானே குட் கவர்னன்ஸ் டே. ஆமா ஆமா டிசம்பர் 25 மாத்தி சொல்லிட்டேனா? ஓகே டிசம்பர் 25. ஓகே டன். ஓகே ஸோ இது வரைக்கும் எழுதியாச்சா? சைத்யா பூமி வரைக்கும். அடுத்த சொல்லலாமா? சீக்கிரம். 2-3 என்னது 2-3? ஓகே ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா யார் வரை பார்த்தோம்? அம்பேத்கர் வரையா? ஸோ அடுத்து அடல் பிகாரி வாஜ்பாய். ஸோ இவரோட நினைவிடம். ஓகேவா? இவருக்கு ஸ்டாச்சு வந்து பிரேர்னஸ் தல்ல ஓபன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம். வாஜ்பாயோட நினைவிடத்தோட பேர் பார்த்தீங்கன்னா சதைவ் அடல். சதைவ் அடல். சதைவ் அடல். அடல். ஓகேவா? ஸோ இதுவுமே டெல்லியில தான் இருக்குது வாஜ்பாயோடது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சரண் சிங். பிரைம் மினிஸ்டர் இருந்தார் இல்லையா சரண் சிங், அவரோட நினைவிடம் வந்து கிசான் காட். ஸோ இவரோட பர்த்டே தான் என்னன்னு செலிப்ரேட் பண்ணுவோம்? சரண் சிங்கோட பர்த்டே. விவசாயிகள் தினம். எஸ், விவசாயிகள் தினம். ஓகேவா? அப்ப விவசாயம் அப்படின்னா கிசான் சொல்லுவோமா? அப்போ கிசான் காட் அப்படிங்கிறது இவரோட நினைவிடம். ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவும் டெல்லி தான். அடுத்த மொராஜி தேசாய். ஸோ மொராஜி தேசாயோடது அபை காட். அபை காட். ஸோ இந்த காட் ஸ்பெல்லிங் இதுதான். அகமதாபாத் குஜராத்ல இருக்குது. ஓகேவா? அகமதாபாத் குஜராத். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜெயில் சிங். ஜெயில் சிங்குக்கும் ஆர் வெங்கட்ராமன். ஸோ ரெண்டு பேரும் யாரு? பிரசிடென்ட். முன்னாள் பிரசிடென்ட், குடியரசுத் தலைவரா இருந்தவங்க. ஸோ ஜெயில் சிங், வெங்கட்ராமன் ரெண்டு பேருக்கும் ஏக்தா ஸ்தல். ஏக்தா ஸ்தல். ஸோ இதுவும் டெல்லியில தான் இருக்குது. ஏக்தா. ஏக்தா ஸ்தல். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா காமராஜர். காமராஜர் மணிமண்டபம் எங்க இருக்குது? சென்னை. சென்னை கிண்டியில வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ கிண்டி. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஏபிஜே. ஸோ ஏபிஜேயோடது தேசிய நினைவகம் அப்படிங்கிற பேர்லயே தான் இருக்கும் நினைவகத்தோட பேரு. ஸோ எங்க இருக்குது? ராமேஸ்வரம். எஸ், ராமேஸ்வரம். ராமேஸ்வரத்துல பேக்கரும்பு அப்படிங்கிற பிளேஸ்ல இருக்கு அவரோட ஊரு. ஸோ அங்கதான் இருக்கு. ஓகேவா? ஸோ நோட் பண்ணிட்டீங்களா? அவ்வளவுதான். சொல்லுங்க. நோட் பண்ணலையா? மேம் இந்த கிசான் கட் வந்து டெல்லி தானே? சரண் சிங். ஆமாங்க, கிசான்கட் டெல்லி தான். ஸோ மகாத்மா காந்தி ராஜ்காட், ஜவஹர்லால் நேரு சாந்திவனம், இந்திரா காந்தி சக்தி ஸ்தல், ராஜீவ் காந்தி வீர் பூமி, லால் பகதூர் சாஸ்திரி விஜய் காட், BR அம்பேத்கர் சைத்யா பூமி. ஸோ இவரோடது மும்பைல இருக்கும். அடல் பிகாரி வாஜ்பாய் சதைவ் அடல், சரண் சிங் கிசான் காட், மொராஜி தேசாய் அபை காட் அகமதாபாத்ல இருக்கு. ஜெயில் சிங்க்கும் வெங்கட்ராமனுக்கும் ஏக்தா ஸ்தல் நியூ டெல்லியில இருக்கும். காமராஜருக்கு காமராஜர் மணிமண்டபம் கிண்டியில இருக்கு. ஏபிஜே அப்துல் கலாம் தேசிய நினைவகம் ராமேஸ்வரத்துல இருக்கு. ஓகேவா?
ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஏஷியன் ஸ்குவாஷ் அவார்ட். ஸோ இந்த ஸ்குவாஷ் அவார்ட் அப்படிங்கிறது 2025க்கானது அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுல சிறந்த வீரருக்கான விருது, ஓகே, சிறந்த வீரருக்கான விருது யாருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா அனஹத் சிங், ஓகேவா, சாரி அபய் சிங்குக்கு கொடுத்திருக்காங்க. அபய் சிங் தான் பாய். ஸோ அபய் சிங்குக்கு கொடுத்திருக்காங்க. சிறந்த வீராங்கனைக்கான விருது வந்து அனஹத் சிங்குக்கு. ஸோ இது வந்து ஜூனியர் கேட்டகரியில கொடுத்திருக்காங்க. ஓகேவா. ஸோ அப்போ அபய் சிங்கும் அனஹத் சிங்கும் எந்த ஸ்போர்ட்ஸோட ரிலேட்டட் ஆனவங்க அப்படின்னு கேட்டா ஸ்குவாஷ் அப்படிங்கிறது தெரியும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது. ஸோ இந்த குறை கடத்திகள், ஸோ இது மூலமா சிப்ஸ் அப்படிங்கிறது, இந்த நமக்கு சிப் இருக்கு இல்லையா, சிப்பு, ஸோ அந்த சிப்பு வந்து மேக் பண்ணுவாங்க. அப்போ இதுக்கான ஒரு மேனுஃபேக்சரிங் ஹப் அப்படிங்கிறது, உற்பத்தி மையம் எங்க தொடங்கியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா குஜராத்ல. ஸோ இந்த கெய்னிஸ் டெக்னாலஜி இன் சனந்த், ஓகேவா. ஸோ இவங்க தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்க என்ன மேக் பண்றாங்க அப்படின்னா நம்ம உள்நாட்டிலேயே வந்து சிப்பு வந்து சுற்றுச்சூழலுக்கு ஏத்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சிப்பு வந்து உருவாக்கக்கூடியதுதான் இவங்களோட டார்கெட்டு. அண்ட் நமக்கு இந்தியாவோட செமிகண்டக்டர் மிஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா 2021ல தொடங்கியிருப்பாங்க. ஸோ தமிழ்நாட்டுல பட்ஜெட்ல வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க செமிகண்டக்டர் பார்க் அப்படிங்கிறது 2 ஏரியால கொண்டு வரணும். எங்கெல்லாம்? சூலூர், பல்லடம். எஸ், சூலூர், பல்லடம், ஓகேவா. ஸோ அப்ப இந்தியா செமிகண்டக்டர் மிஷன் 2021 ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம பட்ஜெட்ல செமிகண்டக்டர் பார்க் எங்க அமைக்க போறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்கன்னா சூலூர்லயும் பல்லடத்துலயும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா லீட்ஸ் குளோபலி இன் நகோயா புரோட்டோகால் காம்ப்ளையன்ஸ் சர்டிபிகேட்ஸ். ஸோ இந்த நகோயா புரோட்டோகால் அப்படிங்கிறது நமக்கு சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறது ரிலேட்டடானது தான். ஸோ நமக்கு நிறைய புரோட்டோகால்ஸ் அப்படிங்கிறது நம்ம என்விரான்மெண்ட்ல படிச்சிருப்போம். ஸோ அதுல ஒண்ணு நகோயா புரோட்டோகால் 2010ல கொண்டு வந்திருப்பாங்க. நகோயா நெறிமுறை அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லுவாங்க. ஸோ இதுல என்ன, ஓகே, ஸோ இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சப்ளிமெண்டரி அக்ரிமெண்ட் டு த சிபிடி, இந்த புரோட்டோகால்ல ஒரு துணை ஒப்பந்தம் அப்படிங்கிறது போட்டிருக்காங்க. கன்வென்ஷனல் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி, ஸோ பன்முகத்தன்மை சார்பா, ஓகேவா. ஸோ பன்முகத்தன்மை சார்பா ஒரு ஒப்பந்தம் அப்படிங்கிறது போடப்பட்டிருக்கு. ஸோ அப்ப நமக்கு பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட் எப்ப கொண்டு வந்தாங்க? பன்முகத்தன்மை சட்டம் 2002ல கொண்டு வந்திருப்பாங்க. இதுக்கான டே எப்போ? பயாலஜிக்கல் டைவர்சிட்டி டே May 22. எஸ், மே 22ல நமக்கு பன்முகத்தன்மை தினம் அப்படிங்கிறது செலிப்ரேட் பண்ணுவாங்க. மே 22. ஸோ ஆக்ட் வந்து 2002. ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பிரான்ஸ் வந்து, நம்ம என்னன்னா இந்தியா வந்து இதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறோம், ஓகேவா. ஸோ இந்த நகோயா புரோட்டோகாலுக்கான அந்த இதெல்லாம் அந்த நடைமுறைகள் எல்லாம் கரெக்டா லீட் பண்ணி கொண்டு போனதுல இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கும். செகண்ட் பிளேஸ்ல பிரான்ஸ் இருக்காங்க. தேர்ட் பிளேஸ்ல ஸ்பெயின் இருக்காங்க. ஸோ இதுல ஏபிஎஸ் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கும், ஆக்சஸ் பெனிஃபிட் ஷேரிங் அப்படிங்கிறது. ஸோ வளங்களை பகிர்ந்து கொள்றது அப்படிங்கிறது தான். ஸோ இது வந்து எதோட ரிலேட் ஆகுனது அப்படின்னு கேட்டா நகோயா புரோட்டோகால்ல வரக்கூடியதுன்னு தெரியணும். ஸோ அதே மாதிரி ஏபிஎஸ் ஓட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்டாலும் தெரியணும், ஆக்சஸ் பெனிஃபிட் ஷேரிங் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இதான் வந்து இதோட ரிலேட் ஆனது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒடிசா மாநில தினம். ஸோ ஒடிசா தான் நமக்கு ஃபர்ஸ்டா மொழிவாரி மாநிலமா சுதந்திரத்துக்கு முன்னாடி பிரிக்கப்பட்டிருக்கும். ஸோ எந்த ஆக்ட் படி பிரிச்சிருப்பாங்க? 35 இந்திய அரசாங்கம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், இந்திய அரசு சட்டம் 1935 படி நமக்கு 36ல ஒடிசாவையும் சிந்து அப்படிங்கறதும் உருவாக்கப்பட்டிருக்கும் தனி ப்ராவின்ஸா. ஸோ ஒடிசா அப்படிங்கிறது நமக்கு முதல் மொழிவாரி மாநிலமா உருவாக்கப்பட்டுச்சு. ஸோ அந்த தினம் தான் பாத்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 1ஆம் தேதி, ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டம் அப்படிங்கிறது எப்ப கொண்டு வந்திருப்பாங்கன்னா 1948ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க, ஓகேவா. ஸோ பாப்புலேஷன் சென்சஸ் ஆக்ட் அப்படிங்கிறது 1948ல கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதே போல சென்சஸ் ரூல் அப்படிங்கிறது எப்ப கொண்டு வந்தாங்கன்னா 1990ல கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, ஸோ சட்டம் 48, ரூல் வந்து 90ல கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா டிபி அப்படின்னு ஒரு ஆக்ட் இருக்கு. ஸோ இது என்னன்னா டிஜிட்டல் பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன். ஸோ ஏன் இது இப்போ நியூஸ்ல இதெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு பாப்புலேஷன் சென்சஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா. எஸ், ஸோ 2 ஃபேஸா எடுக்க போறாங்க. அண்ட் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அதுல வந்து நம்மளோடது என்னன்னு சொல்லியிருக்காங்க, ஃபுல்லி வந்து
டிஜிட்டல் இல்லையா? ஸோ அப்ப அந்த டிஜிட்டலா இருக்கணும் அப்படின்னா அதை வந்து ப்ரொடெக்ட் பண்றது ரொம்ப முக்கியம் இல்லையா? டேட்டா தெஃப்ட் வந்து நடக்கக்கூடாது, டேட்டா வந்து திருடப்படக்கூடாது. ஸோ அப்ப அதுக்காக அது ரிலேட்டடான விஷயங்கள் தான் இதெல்லாம் நம்ம டெய்லி அந்த சென்சஸ் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அப்ப இந்த டிபிடிபி ஆக்ட் அப்படிங்கிறது எப்ப கொண்டு வந்தாங்கன்னா 2023ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதன்படிதான் இப்ப நம்ம கொடுக்க போற டேட்டா எல்லாமே ப்ரொடெக்ட் பண்ண இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆந்திரத்துக்கு இனி ஒரே தலைநகரம். ஸோ நமக்கு வந்து ஆந்திரால இருந்து தெலுங்கானா அப்படிங்கிறது எந்த வருஷம் பிரிச்சிருப்பாங்க? 14 2014 2014. டேட் June 2. ஜூன் 2. எந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன் படி? Sri Krishna Committee. Sri Krishna, God கிருஷ்ணா Krishna. ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணா கமிட்டி ரெக்கமெண்டேஷன் படி ஸ்பிளிட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? சோ இதுபடி இனி ஆந்திராக்கு வந்து ஓகே. சோ அந்த டைம்ல ஸ்பிளிட் அப் பண்ணப்ப ரெண்டுக்கும் எதான் காமனா தலைமையகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். ஹைதராபாத் தெலுங்கானா சரி ஹைதராபாத் வந்து தலைமையகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நமக்கு அந்த ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு வந்து அமராவதி தலைமையகமா மாறிடும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் இடையில வந்து ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் வந்திருக்கும். சோ அவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஆந்திராக்கு வந்து 3 தலைநகரம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருப்பாங்க. பட் இப்போ அதை கேன்சல் பண்ணி மறுபடியும் சந்திரபாபு நாயுடு வந்துட்டார் இல்லையா? சோ அவர் வந்து மறுபடியும் என்ன பண்ணிருக்காங்கன்னா அமராவதி தான் கேபிட்டலா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2024ல மாறும்னு ஆல்ரெடி கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா? அதை வந்து பிரசிடென்ட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. சோ அவங்க வந்து சைன் பண்ணி அனுப்புனாங்க அப்படின்னா அதுக்கு ஒப்புதல் கிடைச்சிச்சுன்னா 2024 ஜூன் 2ல இருந்தே ஆந்திராவோட தலைமையகம் கேபிட்டல் அப்படிங்கிறது அமராவதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேட்ல இருந்து நமக்கு நடைமுறைக்கு வந்துரும். ஓகேவா? அதுக்கான பில் அப்படிங்கிறது பாஸ் பண்ணியாச்சு. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அரங்கநாதன் இலக்கிய விருது. சோ அரங்கநாதன் யாரு? ஃபாதர் ஆஃப் லைப்ரரி. எஸ், ஃபாதர் ஆஃப் லைப்ரரி, நூலக இயக்கத்தின் தந்தை, நூலகவியலின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர். சோ இவர் பெயர்ல விருதுகள் அப்படிங்கிறது 2018ல இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க. சோ ஒவ்வொரு வருஷமும் அந்த ஏப்ரல் 16 அன்னைக்கு கொடுப்பாங்க இந்த அவார்டு. சோ இதுல 1 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது கொடுக்கப்படும். அந்த இலக்கியத்துக்கு சிறந்த பங்களிப்பு கொடுத்தவங்களுக்காக கொடுக்கப்படக்கூடிய ஒரு விருது தான். சோ இந்த வருஷம் பாத்தீங்க அப்படின்னா 2 பேரை செலக்ட் பண்ணியிருக்காங்க. 2 பேருக்கு விருது கொடுக்க போறாங்க. விட்டல் ராவ், அம்ஷன் குமார். விட்டல் ராவ், அம்ஷன் குமார் அப்படிங்கிற 2 பேருக்கும் கொடுக்க போறாங்க. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நீதியரசர் மதன் பி லோக்கூர். சோ இவர் தலைமையிலான ஒரு குழு. சோ இந்த குழு வந்து சுப்ரீம் கோர்ட் போட்டிருப்பாங்க. எதுக்காக இந்த கமிட்டி போட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா காற்று மாசுபாட்டை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். சோ டெல்லியில காற்று வந்து நமக்கு ரொம்ப மோசமா இருக்கு இல்லையா? சோ அந்த மாசுபாட்டை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சுப்ரீம் கோர்ட்டால போடப்பட்ட ஒரு குழு 2020ல ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, பி லோக்கூர் குழு. சோ இது படிதான் நமக்கு வந்து இதே மாதிரி இதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா 2021ல காற்றுத்தர மேலாண்மை ஆணையம், ஏர் குவாலிட்டிக்கான மேனேஜ்மெண்ட் அந்த அத்தாரிட்டி அப்படிங்கிறது ஒரு கமிஷன். ஓகேவா? சோ அதை யாரு ஃபார்ம் பண்ணாங்கன்னா அப்போதைய பிரசிடென்டா இருந்த ராம்நாத் கோவிந்த் அவர்கள் வந்து தொடங்கி வச்சிருப்பாங்க. காற்றுத்தர மேலாண்மை ஆணையம், ஏர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் கமிஷன் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே. சோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எம்எஸ்எம்இல நிறைய ப்ராப்ளம்ஸ், நிறைய சவால்கள் எல்லாம் வருது இல்லையா? சோ எம்எஸ்எம்இ ஆக்ட் எப்ப கொண்டு வந்திருப்பாங்க? 2006. அப்ப தமிழ்நாட்டுல இந்த எம்எஸ்எம்இ ரிலேட்டடா வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் இது சால்வ் பண்றதுக்காக ஒரு கமிட்டி போட்டிருப்பாங்க. என்ன கமிட்டி? சுந்தரதேவன் கமிட்டி. ஓகேவா? சுந்தரதேவன் தலைமையிலான ஒரு கமிட்டி 2022ல போட்டிருப்பாங்க. 2022 எதுக்காக அப்படின்னா எம்எஸ்எம்இ போட்டுக்கோங்க. எம்எஸ்எம்இல இருக்கக்கூடிய சவால்களை சரி பண்றதுக்கு. ஓகே. அதே மாதிரி ஸ்மார்ட் சிட்டிஸ் இருக்கு இல்லையா? சோ இது பத்தி இது பண்றதுக்காக ஒரு குழு போட்டிருப்பாங்க. அது யாரு? டேவிதார், பிடபிள்யூசி டேவிதார். சோ இந்த டேவிதார் வேற, தார் ப்ராஜெக்ட் கொண்டு வந்திருப்பாங்களா, தார் டே செலிப்ரேட் பண்றாங்களா, அந்த டேவிதார் வேற. ஓகேவா? 2 டேவிதாரும் வேற. சோ இவர் வந்து ஸ்மார்ட் சிட்டிஸ் பத்தி ஒரு ரிப்போர்ட் கொடுக்கறதுக்காக அதை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு கொண்டு வரப்பட்ட ஒரு கமிட்டி, டேவிதார் கமிட்டி. சோ இதுவும் 2022 தான். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சமூக நீதி அதுல நடைபெறக்கூடிய அந்த கரப்ஷன்ஸ் பத்தி இது பண்றதுக்கு சமூக நீதி கண்காணிப்பு குழு. சோ இதுவுமே 2021ல இவங்க கவர்மெண்ட் வந்த அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. சோ இந்த குழுக்கு யாரு ஹெட்டா போட்டிருப்பாங்க? வீரமணி, சுபவீரபாண்டியன். சோ இதுல பாத்தீங்கன்னா 7 மெம்பர்ஸ் இருப்பாங்க டோட்டலா.
அண்ட் இந்த குழுவோட டென்யூர் அப்படிங்கிறது 3 years தான் வச்சு ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இப்பதான் ரீசெண்டா அதை ரினியூவல் பண்ணியிருப்பாங்க அகெயின். ஓகே, சுபவீர பாண்டியன். சமூக நீதி, ஸ்மார்ட் சிட்டிஸ் 2022, ஸ்மார்ட் சிட்டிஸும் 2022 தான். அடுத்தது சமூக நீதி கண்காணிப்பு குழு, சமூக நீதி கண்காணிப்பு குழு சுபவீர பாண்டியன் 2021. ஓகே, ஸோ வேற என்ன கமிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே, எஜுகேஷன் கமிட்டி எது? ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி கொண்டு வந்தாங்களா, அதுக்காக போடப்பட்ட கமிட்டி டி முருகேசன். முருகேசன் டி கமிட்டி. முருகேசன் தலைமையிலான குழு. ஸோ அந்த குழு வந்து 2022 ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. 24 அவங்க ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருப்பாங்க. 2025 ஆகஸ்ட் 8 இருந்து நமக்கு நடைமுறைக்கு வந்திருக்கும் மாநில கல்விக் கொள்கை. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போதைக்கு இந்த கமிட்டிஸ் எல்லாம் போதும். இது போக இன்னும் நிறைய கமிட்டிஸ் இருக்கு, அது நம்ம தனியா பாத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, 3ஆம் பாலினத்தவர், அந்த நம்ம அன்னைக்கே ஒரு பில்லு பார்த்தோம் இல்லையா, அந்த டிரான்ஸ்ஜெண்டர் ரைட்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறது 2019 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதுக்கான ஒரு அமெண்ட்மெண்ட் பில் அப்படிங்கிறது பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திருப்போம் 2026. ஸோ அது பார்த்தோம் அப்படின்னா பிரசிடென்டோட ஒப்புதல் அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து 30 மார்ச் 2026 வந்து ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? லோக்சபா ராஜ்யசபால நிறைவேற்றப்பட்டு இப்ப பிரசிடென்டும் ஒப்புதல் கொடுத்தாச்சு. ஸோ இதுல வந்து நம்ம ஆல்ரெடி அந்த டேட்டாஸ் எல்லாம் பார்த்திருப்போம். என்னன்னா அவங்களோட அந்த ஐடென்டிட்டி அப்படிங்கிறதுக்கான சர்டிபிகேட் வாங்குறதுக்கு நம்ம டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கிட்ட சர்டிபிகேட் அப்ளை பண்ணணும். அதுக்கான மெடிக்கல் ஆபீசர்ஸ் வந்து அது கரெக்டா அப்படிங்கறத பார்த்து அவங்களுக்கு சர்டிபிகேட் கொடுப்பாங்க. ஸோ அதை பொறுத்து கலெக்டர் வந்து அவங்களோட அந்த 3rd ஜெண்டர்ஸ் அப்படிங்கிறதுக்கான சர்டிபிகேட் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதுதான் இந்த உரிமைகள் மசோதால மெயினா சொல்லப்பட்டது. ஸோ வேற என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 2019 கொண்டு வந்த ஆக்ட்ல டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு எதிரா ஏதாவது குற்றம் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு 2 வருஷ சிறை தண்டனை அப்படிங்கிறது இருந்தது. இப்போ வந்து அந்த தண்டனையை 14 years வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அவங்களுக்கு எதிராக ஏதாவது நம்ம பண்ணோம் அப்படின்னா 14 வருஷம் வரைக்கும் சிறை தண்டனை அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, பிரசிடென்ட்ஸ் கலர்ஸ் ஃபார் சர்வீஸ் எக்ஸலன்ஸ் அவார்ட். ஸோ இது வந்து குடியரசுத் தலைவருக்கான அந்த கலர் விருது அப்படிங்கிறது கொடுப்பாங்க. ஸோ அந்த சிறந்த சேவை பண்ணவங்க. ஸோ இது அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு தான் கொடுக்கப்படும். ஸோ இது எந்த ஸ்டேட்டை சேர்ந்த போலீஸுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா ஒடிசா போலீஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா இதுல எதை பேஸ் பண்ணி இந்த செலக்ட் பண்றாங்க இந்த அவார்டு வின்னர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, டிசிப்ளின். ஸோ எந்த அளவுக்கு அவங்க ஒழுக்கமா அந்த அவங்களோட டிபார்ட்மெண்ட்டை வந்து கொண்டு போறாங்க, சட்டம் ஒழுங்கை வந்து கரெக்டா பாத்துக்கிறாங்களா அப்படிங்கிறது. 2வது பாத்தீங்கன்னா பிரேவரி. ஸோ எந்த அளவுக்கு வீரமா செயல்படுறாங்க அப்படிங்கிறது. அடுத்தது ப்ரொஃபஷனலிசம். ஸோ அவங்களோட தொழில்ல எந்த அளவுக்கு நேர்மையா இருக்காங்க அப்படிங்கிறது. அடுத்தது நோட்டபிள் கான்ட்ரிபியூஷன் டு பப்ளிக் சேஃப்டி. ஸோ பொதுமக்களோட பாதுகாப்புக்காக என்னெல்லாம் பண்றாங்க அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து அளவுகோலா வச்சுதான் நமக்கு இந்த அவார்டு அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ஸோ இதான் நம்ம இந்தியால கொடுக்கப்படக்கூடிய இந்த போலீஸ் யூனிட்டுக்கு கொடுக்கப்படக்கூடிய உயரிய விருது அப்படின்னா பிரசிடென்ட்ஸ் கலர்ஸ் அவார்டை வந்து சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ரெக்கமெண்ட் பண்றது யார் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஹோம் அஃபேர்ஸ் இருக்காங்களே, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், உள்துறை அமைச்சகம். ஸோ அவங்க தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, டு அண்டர்ஸ்டாண்ட் லீகல் சர்வீசஸ். ஸோ இந்த சட்ட சேவைகளை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக நம்ம மக்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஒரு ஏஐ சாட்பாட் அப்படிங்கிறது ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா நியாய சேத்து அப்படிங்கிறது. ஓகே, நியாய சேத்து அப்படிங்கிற சாட்பாட் லீகல் சர்வீசஸ். ஸோ நால்சா ஆக்ட் எப்போ கொண்டு வந்தாங்க? 1987 கொண்டு வந்தாங்க. ஃப்ரீ லீகல் எய்ட் டு புவர் ஆர்டிகல் என்ன? 39 கேபிட்டல் ஏ. எஸ், ஆர்டிகல் 39ல கேபிட்டல் ஏ அப்படிங்கிறது ஃப்ரீ லீகல் எய்ட் டு த புவர் அப்படிங்கிறதுக்கான ஆர்டிகல். ஏழைகளுக்கு இலவச சட்ட உதவி. அப்போ நமக்கு இந்த லீகல் சர்வீசஸ் சட்ட சேவைகளை, சட்ட உதவிகளை எல்லா குடிமகன்களும் பெற்றுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் இந்த நியாய சேத்து அப்படிங்கிற ஒரு ஏஐ சாட்பாட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை டெவலப் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்தியா பாஷினி. ஸோ இவங்க தான் இந்த மெய்டி டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, ஸோ இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட், தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சகம்.
ஸோ அவங்களுக்கு கீழே இவங்க இருப்பாங்க இந்தியா பாஷினி. ஸோ பாஷா இன்டர்ஃபேஸ் ஃபார் இன்டர்ஃபேஸ் இந்தியா, ஐ மீன் லாங்குவேஜ் எல்லாம் இந்த ஏஐ பாஷினி அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க. எதுக்கு கொண்டு வந்திருப்பாங்க? லாங்குவேஜ் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? இப்போ வந்து இந்த பார்லிமெண்ட்ல எல்லாம் ஸ்பீச் கொடுக்குறாங்கல்ல, எல்லாரும் அவங்க லாங்குவேஜ்ல பேசுவாங்க. ஐ மீன் அவங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ்ல பேசுறாங்க, இல்ல ஹிந்தில பேசுறாங்க. அதை வந்து நமக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ்ல அப்படியே லைவா டிரான்ஸ்லேட் பண்ணி கேட்கறதுக்காக தான் அந்த ஏஐ பாஷினி அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த இன்டர்ஃபேஸ் சிஸ்டம் ஸோ அவங்களால உருவாக்கப்பட்டது தான் இந்த நியாய சேது அப்படிங்கிற ஒரு சாட் பாட்டு. ஓகே, ஸோ இந்த நம்ம நான் முதல்வன் திட்டத்துக்கு கீழே ஒரு சாட்பாட் கொண்டு வந்திருப்பாங்க. அது என்ன சாட்? இளையா. எஸ், இளையா அப்படிங்கிறது. வெற்றி நிச்சயம் திட்டத்துக்கு கீழே ஒரு சாட்பாட் கொண்டு வந்திருப்பாங்க. அது ஸ்கில் வாலெட். ஓகேவா? சோ அது ரெண்டையும் கூட நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் முதல்வன்ல பாத்தீங்க அப்படின்னா இளையா, வெற்றி நிச்சயத்துல பாத்தீங்க அப்படின்னா ஸ்கில் வாலெட். வாலெட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சின்ட்ராக்ஸ் வேர்ல்ட் ஏர்போர்ட் அவார்ட். ஸோ இந்த வந்து இந்த விமான நிலையங்களுக்காக கொடுக்கப்படக்கூடிய விருது. ஓகேவா? ஸோ அந்த விமான நிலையத்தை எந்த அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் ரீதியா வந்து மேம்படுத்தி வச்சிருக்காங்க அப்படிங்கிற ரிலேட்டடா. ஸோ இது வந்து எப்பயுமே வருஷம் சிங்கப்பூர் தான் வாங்குவாங்க. இந்த வருஷமும் சிங்கப்பூர்ல இருக்கிற சாங்கி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு தான் இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்தியால இருந்து யாராவது வாங்கியிருக்காங்களா அப்படின்னா இருக்கு. டாப் 100ல நிறைய ஏர்போர்ட்ஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல, ஐ மீன் இந்தியால ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல யாருன்னா டெல்லி இந்திரா காந்தி ஏர்போர்ட். ஓகேவா? ஸோ ஐஜிஏ அப்படின்னு சொல்லுவாங்க, டெல்லியில இருக்கு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். ஸோ இந்த ஏர்போர்ட்டுக்கு தான் கிடைச்சிருக்கு. ஸோ காமனா குளோபல் லெவல்ல அந்த ரேங்கிங்ல டோட்டலா எத்தனையாவது ரேங்க்ல இருக்காங்கன்னா 28வது ரேங்க்ல இருக்காங்க. ஓகேவா? ஸோ பட் இந்தியா லெவல்ல பார்த்தா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல அவங்க தான். அடுத்தது வேர்ல்ட் ஆட்டிசம் அவேர்னஸ் டே. ஸோ இது எப்போ அப்படின்னா ஏப்ரல் 2. ஸோ இந்த ஆட்டிசம் விழிப்புணர்வு தினம் ஏப்ரல் 2ஆம் தேதி. இது அந்த அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அனுசரிக்கப்படக்கூடிய ஒரு தினம். ஓகே, ஸோ இதான் வந்து 2 நாளைக்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேவா?